ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நோ ஐடியா தமிழ். நீங்கள் வந்து கண்டிப்பாக வாலெட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் வந்து லெதரில், பிளாஸ்டிக்கில், ஸ்டீலில், அப்புறமா நிறைய ஃபேன்சி வாலெட் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வாலெட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ எஸ், iPhone 13 Pro Max வாலெட் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த iPhone 13 Pro Max வாலெட் செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு சார்ட் பேப்பர். அண்ட் இதோட ஜிஎஸ்எம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 தான். அண்ட் இந்த 150 ஜிஎஸ்எம்ங்கிறது ரொம்பவே வந்து கம்மி தான். பேப்பர் வந்து தின்னாக தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், என்னென்னா பேப்பரில் செஞ்சால் அது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஆனால் அந்த பேப்பரை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. அதுக்கு பேர் தான் லேயரிங். அதனால் இப்போ நான் இந்த பேப்பரை வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். 4 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணால் இந்த பேப்பரோட ஜிஎஸ்எம் 150 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணால் 600 ஜிஎஸ்எம் ஆயிடும். 600 ஜிஎஸ்எம் நல்லா திக்காகவே இருக்கும், நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ நான் 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபோல்ட் பண்ணதை மறுபடியும் நான் வந்து அன்ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஒவ்வொரு லேயராக வந்து பார்த்திங்கன்னா கம்மில் அப்ளை பண்ணி நான் வந்து மறுபடியும் வந்து திருப்பி ஃபோல்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டும். அப்போ தான் நமக்கு வந்து தேவையான மெட்டீரியல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு லேயருக்குமே வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸுமே வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா வந்து அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இடையில ஏதோ லேயர்ஸ் வந்து ஒட்டலைனா கூட நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இது ஒட்டினதுக்கப்புறமா நல்லா வந்து காய வைக்கணும். இன்னுமே வந்து நம்ம அப்ளை பண்ண கம்மு வந்து உள்ளே வெட்டாதான் இருக்கும். நீங்கள் கையில் வந்து தொட்டு பார்த்தாலும் அது வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நல்லா வந்து காய வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் காஞ்சிருச்சு. இது வந்து பத்தாது, கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிளுக்காக தான் நான் வந்து செஞ்சு காமிச்சேன். நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து செய்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கப்புறமா நான் iPhone 13 Pro Max பார்ட்ஸ் கட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து iPhone 13 Pro Maxோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான் வந்து அளவு எடுத்து செஞ்சுருக்கேன். இது எந்த மெஷர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மாறாது. இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் வந்து இதே மாதிரி அக்யூரேட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வரை தெரியலனா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோ ஐடியா தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். ஸ்டோரியில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஏற்கனவே A4 சைஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியேஷன் அண்ட் கிராஃப்டோட ப்ளூ பிரிண்ட்ஸ் அண்ட் பிரிண்டிங் டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது எனக்கு தேவையான பேக் சைட் டெம்ப்ளேட்டை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரஃபாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த 4 சைடு கார்னர்ஸ்லேயுமே வந்து கர்வ்ஸ் வந்து வரும். ஸோ அந்த கர்வ்ஸை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கட் பண்ணும் போதே வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து செய்யும் போதும் சரி ஃபினிஷிங்குமே வந்து நல்லாவே வரும். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச மெட்டீரியலில் இந்த டெம்ப்ளேட்டை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒட்டி அதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதனால் இப்போ வந்து ஒட்டிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஒட்டியாச்சு. ஸோ இதை வந்து அப்படியே நீட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ஸோ ஓரமாக வச்சதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம செஞ்சு வச்ச அந்த பேப்பரில் செஞ்சு வச்ச மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 0.7 சென்டிமீட்டர் வித் இருக்கிற மாதிரி நான் ஒரு லென்த்தான ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இதை அப்படியே வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இதே மாதிரி நமக்கு வந்து இன்னும் 3 ஸ்டெப்ஸ் வந்து தேவை. அண்ட் இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும், அவ்வளோதான் இருக்கணும்லாம் எதுவுமே வந்து கிடையாது. மேக்ஸிமம் 10 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலே போதும். எனக்கு வந்து மெட்டீரியல் வந்து சின்னதாக தான் இருக்கிறதுனால நான் வந்து சின்ன ஸ்டெப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பெருசாக கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேலன்ஸ் 3 ஸ்டெப்ஸுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இந்த 3 ஸ்டெப்ஸோடு சேர்த்து நமக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து தேவை. அண்ட் இந்த 4யுமே வந்து நம்ம 2 வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது 2 ஸ்டெப்ஸுமே சேர்த்து ஒன்றா வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ இந்த 2 ஸ்டெப்ஸுமே சேர்த்து ஒன்றா ஒட்டிக்கலாம். இப்போது 2யுமே சேர்த்து ஒட்டியாச்சு. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 2யுமே வந்து அதே மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். நம்ம வந்து ஏன் இப்படி செய்கிறோம்னா ஜஸ்ட் திக்னஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான். நீங்கள் முன்னாடி மெட்டீரியல் எடுக்கும் போதே திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் மெட்டீரியல் வந்து திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 ஸ்டெப்ஸுமே சேர்த்து ஒட்டியாச்சு. இப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் இந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டை வந்து சுற்றியுமே வந்து ஒட்ட போகிறோம். அதாவது ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒட்டிக்கலாம். ஒரு சைடு வந்து ஒட்டியாச்சு. அண்ட் இந்த ஒரு சைடு வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொரு சைடு வந்து ஒட்ட முடியும். ஸோ அதனால் இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து காய வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற சைடு எல்லாத்தையுமே வந்து ஒட்டிக்கலாம். நான் 2 சைடு மட்டுமே நான் வந்து ஒட்டியிருக்கேன். அண்ட் இந்த வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் ஒட்ட முடியும். ஸோ இதை நான் காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வந்து ஒட்டிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஒட்டியாச்சு. அண்ட் இந்த 2 ஜாயின்ட்ஸ் வந்து தெரியும். ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம கடைசியாக அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம iPhone 13 Pro Max ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இப்போவே. இப்போது நம்ம செஞ்சு வச்சது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி ஓரமாக வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் 2 நீளமான ஸ்ட்ரிப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே 0.7 சென்டிமீட்டர் வித் இருக்கிற மாதிரி 2 வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2யுமே வந்து சேர்த்து ஒன்றா வந்து ஒட்டிக்கலாம். நம்ம எதுக்காக இப்படி பண்ணுறோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட்டு திக்னஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான். சப்போஸ் நீங்கள் செய்யும் போது இந்த திக்னஸ் வந்து பத்தாது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதிகப்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்ட்ரிப்ஸுமே வந்து சேர்த்து ஒட்டியாச்சு. அண்ட் இதை ஓரமாக வச்சிடலாம். அண்ட் இந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ஒட்ட போகிறோம்னா நம்ம முன்னாடியே வந்து ஒரு ஸ்ட்ரிப் வந்து ஒட்டியிருப்போம். நம்ம அந்த பேக் பார்ட் சுற்றி வந்து ஒட்டியிருப்போம். அதிலிருந்து 3 மில்லிமீட்டர் கேப் விட்டு உள்பக்கமாக வந்து ஒட்டணும். கண்டிப்பாக 3 மில்லிமீட்டர் கேப் விட்டு தான் ஒட்டணும். ஸோ இப்போ வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஒட்டியாச்சு. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும் நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ வந்து கீழே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வந்து ஒட்ட வேண்டியது இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒட்டிட்டு வந்து காமிக்கிறேன்.
இப்போ வந்து பாருங்கள், நம்ம பேலன்ஸ் இருக்கிறதுமே வந்து ஒட்டியாச்சு. அண்ட் இதில் வந்து நம்ம 3 மில்லிமீட்டர் கேப்போட சொல்லியிருப்போம். அது எதுக்குன்னா நம்ம வந்து கரெக்டாக இது மேலே இருக்கிற அந்த டிஸ்பிளே, அதாவது அந்த கேப்பை வந்து ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக உள்ளே வந்து ஃபிட் ஆகணும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஓரமாக வந்து வச்சிடலாம். அதை ஓரமாக வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து அந்த iPhone 13 Pro Maxோட அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம டிஸ்பிளேவை மட்டும் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்து பெசல்ஸ் வந்துருக்கும், அது 1 மில்லிமீட்டருக்கு, அதை வந்து கட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து டெம்ப்ளேட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே செய்யும் போது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நடுவில் இருக்கிற டிஸ்பிளே மட்டும் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதில் வந்து 1 மில்லிமீட்டருக்கு 4 சைடுமே வந்து பெசல்ஸ் வந்துருக்கும், அதை வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாருங்கள், 1 மில்லிமீட்டருக்கு வந்து பெசல்ஸ் வந்துருக்கும், அதை வந்து கட் பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்குமான்னு ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வெட்டுறதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒட்டி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெம்ப்ளேட் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து ஒட்டியாச்சு. இப்போ அதை வந்து அழகாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ அது கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சு பார்க்கணும், நம்ம வந்து கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கோமான்னு. ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வந்து எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாகவே வந்து நான் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஸோ கார்னர்ஸுமே வந்து லைட்டாக வந்து நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். ரொம்பவும் வந்து தேய்ச்சா அளவு வந்து மாறக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக வந்து நான் வந்து தேய்ச்சிக்கிறேன். சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து வச்சு பார்க்குறேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ எஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது எதுவுமே வந்து மாறாமல் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அப்படியே வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த வாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நான் பிரிக்க போகிறேன். அதுக்காக நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்ஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு திக்னஸ் வந்து ஒரு 5 மில்லிமீட்டர் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸாக வந்து நான் பிரிச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான மாதிரி நான் வந்து பிரிச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நான் வச்சு ஒட்டிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் இதே மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 கார்னர்ஸ்லேயுமே கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி. அதை வந்து இந்த மாதிரி பாட்டமில் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அளவெடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 0.7 சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து வச்சு ஒட்டுற மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒட்டணும். அதை வந்து கீழே வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒட்டணும். ஸோ அது சின்ன கம்பார்ட்மெண்ட்டாக நான் வந்து பிரிச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்து வந்து ஒட்டிக்கலாம். ஒரு எல் ஷேப்பில் வந்து ஒட்டணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஒட்டியாச்சு அந்த எல் ஷேப்புக்கு வந்து வச்சு. அண்ட் இதோட வந்து பார்ட் 1 வீடியோ வந்து முடியுது. இதே டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் பேலன்ஸ் வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோக்காக எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ கடைசியாக பார்ட் 2 வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி அண்ட் குட் பாய்.